அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். ரெகபோத்தின் மாதத்தில் இருக்கிறோம். பழுகுவீர்கள், பெருகுவீர்களே சிவன் நாமத்திலே. ஆமென். ஆதியாகமம் 26 1 to 5 வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா, அங்க கர்த்தர் என்ன சொல்றாருன்றது தெரியுது பாருங்க. ஈசாக்கு அவனை தைரியப்படுத்துறார், அவருக்கு வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். என்ன சொல்றாரு பாருங்க, அந்த 5 வருஷம் இருக்கு. நான் கூட படிக்கிறேன் பாருங்களேன். ஆதியாகமம் 26 1 ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பிலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கின் இடத்தில் கேராருக்கு போனார். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு. அப்ப ஆண்டவர் சொல்றது என்ன? நான் சொல்றத கேளு, இங்கே இரு. இன்னைக்கு ஒருவேளை இதுதான் உங்களுக்கு ஆண்டவர் பேசுற வார்த்தையா இருக்கலாம். நான் சொல்றத கேளு, நீ இங்கே இரு. ஆமென். அவர் சொல்ற வாக்குத்தத்தை பாருங்களேன். இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்ப ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நான் கூட இருப்பேன்ப்பா. யார் இருக்காங்க இல்ல, அது விஷயம் இல்ல, கர்த்தர் கூட இருக்கிறார். சில மனிதர்கள் விட்டுட்டு போகலாம் பாருங்க. இவங்க நம்மளை கூட தான் இருப்பாங்கன்னு நினைச்சவங்க நம்மளை விட்டுட்டு போகலாம். ஆனா கர்த்தர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், ஒருபோதும் கைவிடாத நல்ல தகப்பன். அவர் சொல்லுகிறார், நான் உன் கூட இருப்பேன். அடுத்தவர் சொல்றாரு, உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். அப்ப சில மனிதர்கள் நம்ம கூட இருக்கிறப்ப அவங்களால ஒரு பிரயோஜனம் இல்லாம இருக்கலாம், அவங்களோட உபத்திரவங்கள் இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூட இருப்பது உன்னை ஆசீர்வதிப்பதற்காக. எனவே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அடுத்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு, நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து. அப்ப உங்க சந்ததிக்கும் என்ன சொல்றாருன்னா, இந்த தேசங்களை தருவேன். அப்படின்னா என்ன? உங்க சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். ஆமென். அப்ப நீங்க மட்டும் நல்லா இருக்க போறது இல்ல, உங்க சந்ததிகளும் நல்லா இருக்கும், உங்க பிள்ளைகளும் நல்லா இருப்பார்கள், உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளும் நன்றாக இருப்பார்கள். இதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். நீ பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியையும் ஆசீர்வதிப்பேன். அடுத்தங்க போட்டிருக்கு, இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். நான் உங்க அப்பாவுக்கு ஒன்று சொல்லியிருக்கிறேன், அந்த ஆணையை நான் நிறைவேற்றுவேன். அப்ப இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறதுனா, நான் உனக்கு சொன்னவைகளை நிறைவேற்றுவேன். அப்ப இவர் கூட இருக்கிறாரு, நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு, சந்ததி ஆசீர்வதிக்கிறாரு, சொன்ன வாக்கு தத்தங்களை, சொன்ன ஆணையை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். அடுத்து என்ன சொல்றாருன்னா, பெருக பண்ணுவேன், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்களை தருவேன், தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமிக்குள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப பெருக பண்ணுவேன். அதான் ரெகபோத்தின் மாதம் இல்லையா? அதுதான் ரெகபோத். ஆண்டு சொல்றாரு, நான் உன்னை பெருக பண்ணேன்ப்பா, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். ஆமென். அப்ப கர்த்தர் உங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறாரு, நான் உன்னை பெருக பண்ணுவேன் சொல்றாரு. அடுத்து, உன் சந்ததிக்குள் பூமியுள்ள சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். இது ப்ராஃபட்டிக்கா மெசியானிக் ப்ராஃபஸி பாருங்க. இது அப்படியே இயேசுவை குறிக்கிறது. ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன், தேவன் உங்களை மிகுந்த ஆசீர்வாதமாக வைப்பார். உங்கள் சந்ததிகள் கர்த்தருக்காக நிற்பார்கள். அநேகர் உங்கள் சந்ததிகளினாலே ஆசீர்வாதமா இருப்பாங்க. நீங்க ஒரு பயணியரா இருப்பீங்க. ஆமென். அப்ப இந்த ரெகபோத்தின் மாதத்துல இருக்கிறோம். கர்த்தர் கூட இருக்கிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களை பெருக செய்கிறார், உங்கள் சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறார், உங்கள் சந்ததிகளை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைக்கிறார். அதே நேரத்தில் அவர் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றுவார். நீங்கள் மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், தேவ ராஜ்யத்திற்காக மிகுந்த பிரயோஜனமாக இருப்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.